முல்லை பெரியாறு வழக்கில் உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்திருக்குது. நீர்மட்டத்தை 142 அடியாக உயர்த்துறதுக்கு அனுமதி கொடுத்திருக்குது. கேரள அரசு 2006ஆம் ஆண்டு நிறைவேற்றிய சட்டம் அரசியல் சாசனத்துக்கு எதிரானது அப்படிங்கிற தீர்ப்பு வந்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் மகிழ்ச்சி அளிக்கிறது அப்படிங்கிற செய்திகள் தான் இன்று எல்லா நாளிதழ்களையும் பார்க்க முடியுது. ஞானி, நீங்க எப்படி பாக்குறீங்க அதை? இல்லை, இது வந்து பிரச்சனையில் எது நியாயமோ அந்த நியாயத்தின் தரப்பு ஜெயிச்சிருக்கு. இப்போ இந்த பிரச்சனை நியாயம் கேரளா பக்கம் இருந்து அந்த நியாயம் ஜெயிச்சாலும் நம்ம ஆதரிக்க வேண்டியதான். நியாயம் அடிப்படையிலேருந்து பார்த்தா நியாயம் தமிழ்நாடு பக்கத்தில் இருந்திருக்கு, நியாயப்படி தீர்ப்பு கிடைச்சிருக்குங்கிறது நமக்கு மகிழ்ச்சியான விஷயம். ஆனால் இப்போ இது தொடர்ந்து கேரளம் எதிர்ப்பது பிரச்சனைங்கிறது இருக்குல்ல, அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வரணும். நான் இங்கே என்ன நினைக்கிறேன்னா, நீதிமன்றத்துக்கு வெளியில் சில வேலைகள் செய்ய வேண்டியிருக்கு. இன்றைக்கி கேரளாவில் வந்து தமிழ்நாட்டுடைய செல்வாக்கு கேரள சமூகத்தில் பெரிய அளவில் இருக்குன்னு நம்ம பார்க்கணும். ஏராளமான தமிழர்கள் அங்கே குடியிருக்காங்கிறது ஒன்று. தமிழ் திரைப்படம் மிக முக்கியமான விஷயமா கேரளாவில் இருந்துகிட்டு இருக்கு. இப்படி ஒரு பெரிய ஒரு கொடுக்கல் வாங்கல் கேரள சமூகத்தில் இருந்துகிட்டு இருக்கு. அப்போ இதை பயன்படுத்தி கொண்டு அந்த மக்கள்கிட்ட போய் நிஜமாகவே இது உங்களுக்கு எதிரான தீர்ப்பு இல்லை, இதுதான் நியாயம், அதனால தான் நடந்திருக்குன்னு பேசுறதுக்கு தமிழ்நாட்டிலேருந்து ஆட்கள் போகணும்னு நான் நினைக்கிறேன். அங்கே போய் அந்த மக்களை இதை கன்வின்ஸ் பண்ணுற வேலை இருக்குல்ல, அதில் இல்லாட்டி தொடர்ந்து இது அரசியல்வாதிகளுடைய ஓட்டு விஷயமா மட்டுமா மாற்றிட்டு போகக்கூடாது. பத்ரி, நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது வந்து முழுமையாக ஞானி சொல்கிறதோட நான் உடன்படுறேன். இது ரெண்டு விஷயம். இது முல்லைப்பெரியாறு பிரச்சனையை தாண்டின ஒரு கான்ஸ்டிடியூஷன் பெஞ்ச் கொடுத்துருக்கக்கூடிய ரெண்டு முக்கியமான பாயிண்ட் இதில் வருது. அந்த ஒன்று ஒரு சுப்ரீம் கோர்ட் ஒரு தீர்ப்பை சொன்னதற்கு பிறகு ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் அதை நல்லிஃபை பண்ணுற மாதிரியான ஒரு சட்டத்தை இயற்றுவதுங்கிறது அடிப்படையில் தவறானது, மோசமான முன்னுதாரணம் கொண்டது. இதை மாதிரியான விஷயங்கள் மத்திய அரசும் தொடர்ந்து பல நேரங்களில் செய்துக்கிட்டே வருது. அப்போ அந்த ரிவிஷன் எல்லாமே இந்த சட்டத்தின் கீழே வரும், இந்த தீர்ப்பின் கீழே வரும். அப்போ அது எல்லாமே நம்ம ரிவைஸ் பண்ண வேண்டியிருக்கு. அதனால மக்கள் மன்றத்துக்கு எப்போவுமே ஒரு வேல்யூ அதிகமாக இருக்கு என்றாலும் கூட அது கான்ஸ்டிடியூஷனுக்கு எதிராகவும் ஒரு முக்கியமான ஒரு தீர்ப்புக்கு எதிராகவும் தன்னிச்சையாக அது போக முடியாதுங்கிறத இது இந்த வரம்பை இது கொண்டு வருது. அது மாதிரி இரு மாநிலங்களுக்கு இடையான பிரச்சனைகளை ஒரு மாநிலம் தன்னிச்சையாக தன்னுடைய சட்டமன்றத்தில் ஒரு தீர்ப்பை போட்டு இன்னொரு மாநிலத்தை கட்டுப்படுத்த முடியாது. அது ஒரு மியூச்சுவலாக நடக்கணும் அப்படிங்கிறதும். ஸோ அதற்காக தான் நம்ம இந்த தீர்ப்பை பாராட்டணும். அதில் தமிழர்களுக்கு ஒரு ஆதரவானதும் இருக்குங்கிறது கூடுதல் சந்தோஷம் தரக்கூடியது. அவ்வளவுதான். உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்புக்கு பிறகு அதனுடைய எஃபெக்டை நல்லிஃபை பண்ற மாதிரி சட்டங்களை கொண்டு வருவதை நீதிமன்றம் ஏற்கல. அது நீதி முறைக்கு எதிரானதுன்னு சொல்றாங்க. இல்ல, அது ஒட்டுமொத்தமா அங்கதான் பிரச்சனை. நிராகரிக்க முடியாது. எந்த அரசுக்கும் மாநில அரசானாலும் மத்திய அரசா இருந்தாலும் கொள்கை அடிப்படையில அது அடுத்த ஒரு சட்டத்தை கொண்டு வரதுக்கான உரிமை உண்டு. அது அரசியல் சட்டத்துக்கு உட்பட்டு இருக்கா இல்லையான்னு மட்டும்தான் உச்சநீதிமன்றம் பார்க்க முடியும். அந்த பேசிஸ்ல தான் இந்த மாதிரியான ஒரு தீர்ப்பே வந்திருக்கு. நீங்க எப்பவுமே ஒரு மெஜாரிட்டி நினைக்கிறத மட்டுமே நீங்க தீர்மானிச்சுட்டு இருக்கவே முடியாது. மைனாரிட்டிக்கான ப்ரொடெக்ஷன் அது மத மொழி ரீதியாகவும் அல்லது தனிநபர் ரீதியாகவும் ஆக அதுதான் அந்த கான்ஸ்டிடியூஷன் பெஞ்ச் ஒரு தீர்ப்பு கொடுக்கும் பொழுது அதை மேல நான் இன்னொரு சட்டம் போட்டு அதை ரீப்ளேஸ் பண்ணுவேன் அப்படின்னு நீங்க தொடர்ந்து சொல்லிட்டு இருக்க முடியாது. உண்மையிலேயே அந்த அரசு கொண்டு வரக்கூடிய அந்த சட்டத்துக்கு ஒரு நியாயமும் அந்த கான்ஸ்டிடியூஷனுடைய சப்போர்ட்டும் இருக்கா அப்படிங்கிறது மீண்டும் மீண்டும் பரிசீலிக்கும். ரொம்ப முக்கியமாக இன்னும் அதிகமாக விவாதம் பண்ண வேண்டிய ஒரு ஸ்டேட்மெண்டாக அது இருக்கு. நம்ம தொடர்ந்து பேசலாம் ஒரு இடைவேளைக்கு பிறகு.